ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா கீ ரைஸ். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 2 கப்ஸ். இதை 1/2 hour வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, கொஞ்சம் பே லீவ்ஸ், கேஷ்யூ நட், ரெய்சின். கேஷ்யூ நட் ரெய்சின் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஆயிலும் கீயும் ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்திருக்கேன். இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம மசாலா நல்லா பொரிஞ்சாச்சு. இனி நம்ம பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணியாச்சு. எல்லா ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரைஸில் உள்ள ஈரம்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ரைஸில் உள்ள ஈரம்லாம் போன உடனே நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். நான் 2 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்றைக்கி இன்ஸ்டாபாட்டில் வைக்க போகிறேன். அதுக்கு ப்ரெஷர் வெண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் மோடில் 5 minutes வைக்க போகிறேன். இப்போ நம்ம ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. ப்ரெஷர் குக்கரில் வச்சாலும் இதே ப்ரொசீஜர் தான். இதே அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை மாதிரி அழகாக வந்துடும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி இதை சிக்கன் குழம்பு கூட வச்சு சாப்பிட போகிறோம். இது சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, வெஜ் கறி எல்லாத்துக்கும் கூடயும் இந்த ரைஸ் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.